வாழ்க்கையில கொஞ்சம் டெவலப்மெண்ட் வரும் அப்படின்னா எந்த 5 கோவில் நீங்க சொல்லுவீங்க? நானே போயிட்டு வளர்ந்த கோவிலை சொல்றேனே. கண்டிப்பா. முதல்ல பஞ்சபூத திருத்தலத்துல ஒருவர் கண்டிப்பாக போக வேண்டிய திருத்தலம் திருவண்ணாமலை. நிச்சயமா போக வேண்டியது திருவண்ணாமலை. அதுக்காக மற்ற கோவில் போக வேண்டாம்னு சொல்லல. இந்த பஞ்சபூத திருத்தலத்துல எல்லா திருத்தலத்தினுடைய பலத்தையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னா திருவண்ணாமலை. எல்லா திருத்தலத்தோட பலனையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னா திருவண்ணாமலை. ரெண்டாவது ஆறுபடை வீட்டுல ரொம்ப சிறப்பான வீடு சுவாமிமலை. சரிங்களா? ஏன்னா அங்கதான் சுவாமி சிவகுருநாதனாக காட்சி கொடுக்கிறார். அதனால பாத்தீங்கன்னா எல்லா அறுபடை பலனையும் ஒரே இடத்துல நீங்க தரிசிக்கணும்னா சுவாமிமலை கண்டிப்பா போகணும். மூன்றாவது சக்தி பீடம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது எல்லா சக்தி பீடத்தையும் ஒரே இடத்தில் தரிசித்த பலன் நீங்க போகணும்னா சமயபுரம். சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டால் எல்லா சக்தி பீடத்தையும் ஒரே நேரத்தில் ஒரே